இந்த பையனுக்கு சாவே கிடையாது. பூமி என்னைக்கு தோன்றுச்சோ அன்னையிலேருந்து இந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்காரு பூமியில. இது சுத்தி இருக்கவங்க யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊர் விட்டு ஊரா மாறி போய்கிட்டே இருப்பாரு. இந்த முறை இந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அவர் கூட வேலை பார்த்த எல்லா ப்ரொஃபஸரும் வந்து இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, இவ்வளோ பெரிய ஜாப் எதுக்கு விட்டுட்டு போறீங்க ப்ரொஃபஸர்னு கேட்டா, இங்க பாருங்க இது வாலிப வயசு, ஊர் விட்டு ஊரு சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்பா சாமி நீ எங்க வேணாலும் போ, ஊருட்ட கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு எல்லாரும் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு பொண்ணு மட்டும் சொல்றாங்க, 10 வருஷத்துல ஒரு நாள் கூட நீ வயசான மாதிரி தெரியவே இல்லைன்னு கேக்குறாங்க. அடியாத்தி கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம், அதுக்குள்ள மாட்டி விட்டுருவாங்க போல அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்து ப்ரொஃபசர் ஒருத்தர், இந்த கல்லு டைனோசர் காலத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டா, நம்ம ஒரு மியூசியம்ல ஏலம் விடும் போது $2 இதை வாங்கினேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அங்க வந்து ஆர்கியாலஜி படிச்ச ப்ரொஃபசர், நம்ம ஒரு மியூசியம்ல இந்த மாதிரி கல்லு ஏலமா, நான் பார்த்ததே இல்லையே உண்மையே சொல்லுன்னு கேக்குறாங்க. அந்த பையனும் தனக்கு மரணமே இல்லைன்னு சீக்கிரட் எல்லாம் சொன்னா யாருமே நம்பாம பல்ல காட்டி சிரிக்கிறாங்க. உண்மைக்கு உலகத்துல இடம் இல்ல போலப்பா.